நம்ம வீட்டுல மொட்டை மாடி சமையலுக்கு தேவையான எல்லா ஜாமாவும் ஃபுல் கிட்டா இறக்கிட்டோம். இங்க பாருங்க, சிலிண்டர் 5 கிலோல இருந்து ஒரு அடுப்பு ஸ்டவ் எல்லாமே இறக்கிட்டோம். இப்ப நம்ம பிரெட் முட்டையை வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. எனக்கு மொட்டை மாடியில் சமைக்கிறக்காண்டி ஒரு கிட் வாங்கிருக்கோம். அடுப்பு, சின்ன அடுப்பு, அடுத்து 5 கிலோ சிலிண்டர், 5 வகையான மரக்கரண்டி. நான் சொல்லாததை சொல்றா. என்னடா சொல்லு? இதெல்லாம் 5 வகையான மரக்கரண்டி. இங்க பாருங்க, அடுத்து ஒரு லைட்டர் வாங்கிருக்கோம், காய்கறி கட் பண்றது வாங்கிருக்கோம், மிக்ஸி வாங்கிருக்கோம். எனக்கு என்ன பண்ண போறோம்னா முட்டையும் பிரெட்டையும் வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். முட்டையும் பிரெட்டையும் வச்சு இல்ல வீடியோல அவங்களே பாப்பாங்க. உப்பு, வீட்டுல அரைச்ச மிளகாய் பொடி, அடுத்து எண்ணெய் எடுத்திருக்கோம், மிளகுத்தூள் எடுத்திருக்கோம், பிரெட் வாங்கிருக்கோம், முட்டை கீழே வச்சிருக்கோம். அடுத்து இது பாருங்க, போய் எடுத்துட்டு வரலாம் முட்டைய. அதனால நம்ம இன்னைக்கு எந்த இது செய்ய போறோம்? முட்டையை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வரேன். முட்டை வர வரைக்கும் நம்ம பிரெட்டை கட் பண்ணுவோம். இப்போதான் இதவே ஓப்பனே பண்றோம், புதுசா இறக்கிருக்கோம் கிட்டோட. வாங்க, அவன் வர்ற வரைக்கும் நம்ம பிரெட்டை கட் பண்ணிட்டு இருப்போம். பிரெட்ல இருக்க ஒரு 4 கார்னர் இருக்குமா, 4 கார்னரையும் நீங்க கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தூள் மாதிரி செய்யறதுக்கு அதை மிக்சியில போட்டு அரைச்சு, அதான் மெயினே நம்மளுக்கு. நீமா வரையாமே டியூஷன் போட லீவ் போட போய் கேட்டுக்கிட்டு இருக்கான் போல. இந்த தூள் தான் நம்மளுக்கு மெயினே. இதை தான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறணும். வாங்க ஃபுல்லாக வெட்டுவோம். ப்ரெட்டு சின்ன ப்ரெட்டாக வாங்கிட்டு வந்துட்டியா மறந்து. பெரிய ப்ரெட் ஆகுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முட்டை ஹாஃப் முட்டையே இது பண்ணிக்கலாம் கட் பண்ணி. உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கும். சின்ன சின்னதாக கூட போடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கிட்டக்க வந்து கம்மி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 4 கார்னரை கட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணணுன்ட்டு. இவ்வளவு நேரமா வரையா? ஏய் சீனி, தூங்கிட்டியாடா? தூங்கிட்டியான் போல போய். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஈஸியான டிஷ். ஈவினிங் டயத்தில் உங்க குழந்தைங்க யாருக்கானா சொல்லி செஞ்சு தரலாம். ஒரு 1/2 மணி நேரம் போதும் இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்கிறதுக்கு. முட்டையை கொண்டு வந்துட்டியா? முட்டையை நீயோட்டுக்கு உடச்சிருவாடா. அவுச்ச முட்டை 5 முட்டை நம்ம எடுத்துருக்கோம். ஓடை மட்டும் பிரிடா. ஓடை பிரிச்சு எதில் போடுங்க? இதுக்குள்ளேயே போட்டு நான் முட்டையை தனியாக வேறு பிளேட் வந்தாங்க இருக்கு. இதை வச்சிடலாம். இதை நான் ப்ரெட்டை கட் பண்ணுறேன், இதை போடு. டியூஷனை கட் அடிச்சிட்டியா? டியூஷனை விட்டு நின்றுட்டேன். ஏன்? ஓ பிடிக்கல. டியூஷனை விட்டு நின்ற சீனி தம்பி இங்க ரெடி. எதுக்குடா டியூஷனை விட்டு நின்ற? நீ தான் நிக்க சொன்னேன். வண்டியில வரப்ப நீ தான் சொன்ன. உடனே நான் சொன்னேன்னா டியூஷன் கூப்பிட வரப்ப கேமராமேன் சொன்னா அது யாரு? அதெல்லாம் ஜால்ரா. கேட்டா டியூஷன் விட்டு அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கேட்டுது. சொன்னதே நீ தான். அப்ப தான் டெய்லி வீடியோ போட முடியும்னு நீ தான் சொன்ன. நீ தான் சொன்ன. டேய் ஒழுங்கா ஒருடா. 1 மணி நேரம் ஒதுக்கிறீடா. 1 மணி நேரம் என்ன பண்ணி சீக்கிரமா நான் எவ்வளவு பிரெட்டை கட் பண்ணிட்டேன். சுடுதுடா. சொல்லுடா. அம்மா அதான் நான் வச்சிருக்கேன். வீடியோ காட்டி எடுக்கிறேன். வெற்றிகரமா ஒரு முட்டையை உரிச்சிட்டோம். வீடியோ கிட்ட கொண்டு வா. இது மட்டும் தெரியும். நீ முட்டையை உரிச்சு ஆரம்பிக்கலாம். பெரிய ஒரு ரன்னிங் ரேஸ்ல போய் ஜெயிச்சுட்டு வர போறாரு. ஆரம்பிக்க போறாரு. ஏன் நான் எப்படி அழகா கட் பண்ணிடுறேன். அழகு ஃபர்ஸ்ட் டைம் இந்த அடுப்புல செய்ய போறோம். இந்த செட்டப்ல நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு போறோம். எவ்வளவு ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். போதுமா பிரெட்டு? பிரெட் வாங்கணும். நீ தானே 2 பாக்கெட் மட்டும் போதுன்னு.
டேய் இதுவே போதும்டா, நிறையா இருக்குடா. ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்டு சின்ன பிரெட்டா இருக்குடா. இந்த கடையில் கடைக்காரன் இல்லைன்ட்டாங்க, அதான் நானே இதை வாங்கிட்டு வந்தேன். நீ தானே எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு. டேய் பெரிய பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து தமிழ்ல தான்டா சொன்னேன். ஹிந்தி தெரியுமா தமிழ் தெரியுமா? தமிழ் தான். இதுதான் தெரியும். தமிழே ஒழுங்கா தெரியா? இங்கிலீஷ் பேசுறா ஏதாச்சும்? இங்கிலீஷ்ல வச்சு வளருவேன். நீ ஃபர்ஸ்ட் பேசு, நீ பேசு, நான் பேசுறேன். நாளா ஒழுங்கா பேசு, நீ பேச கூட நான் பேசுறேன். என்னடா டேய் டேய் டேய்ன்னு கத்திக்கிட்டே இருக்கோம். வேலையை நீ பாடுறா. என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிரெட் வேணுமாடா? இருக்கா? நைட் என்ன பண்ணுவான்? பன்னீர் கிரேவி சப்பாத்தி. பன்னீர் கிரேவி சப்பாத்தியா? ஆமா. இதுலயே ஒட்டிக்கிச்சு நேராம. எதுடா நீ அப்படி பிச்சிருக்கடா? டேய் பிச்சே தெரியாம பிச்சிருக்கீடா. பிக்க தெரியாம பிச்சிருக்கேன். அது ஒட்டிக்குது, வேகல, வெடிப்பே விடல. நீ தானே வேக வச்ச. பாம்பு வெடிக்கணுமா? வெடிக்குமா? முட்டை எப்படா வெடிக்கும்? இந்த மாதிரி ஓடு ஸ்கிராட்சா விடலன்றேன். எதையாவது சொல்றீடா. ஆடா சமைக்க போகும்டா. போதும்டா. வேமாடா. எத்தனைடா வச்சிருக்க? எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன். பாருங்க, இங்க பாருங்க, முட்டையை சூப்பரா உரிச்சு பிரெட்டை கட் பண்ணி பிரிச்சு வச்சாச்சு. எதுக்குன்னு நான் சொல்றேன். இதை வந்து இந்த முட்டையை சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள வச்சு தண்ணியில முக்கி ஃபோல்ட் பண்ணிக்கிறணும். இதை தனியா அரைச்சு வச்சிடணும் ஃபர்ஸ்ட். ஆமா வீடியோ போலாம். முட்டை ஆமா பச்சை அவுச்சு தான்டா இருக்கு. எங்கடா பச்சை? எங்க இப்படியா ஊத்துவ? அப்படிதான் சொல்லணும். நீ உனைய மாதிரி எல்லாரும் படிச்சவங்க எல்லாம் படிச்சவங்கடா. உனையமா இல்லன்றியா எல்லாம்? உனைய எல்லாம் இல்ல. உனைய மாதிரி இல்லடா. உனைய மாதிரி இல்ல. இந்த பிரெட் இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்படி வெட்டிடாங்கிறதுக்காண்டி பிரெட் அப்படியே கையில தண்டா அப்படியே வச்சு கேமரால தெரியக்கூடாதுன்னு இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். பவுடர் ஆட்டம். மூஞ்சில தேய்க்க போறியா? நீ தேய்க்க போறடா. நீ மிக்சியே பத்தாது பல்லடா, நிறைய வந்துருச்சு. இல்ல பாய் பாயா போட்டு அரைச்சுக்கலாம். ஒரே அடியாவா போடுவ? போதுமா? போதும், இதே அதிகம். போய் அரைச்சிட்டு வா. போய் அரைச்சிட்டு. டேய் அரைக்க தெரியுமாடா? தெரியும். ஒழுங்கா அரைடா. நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். அது கூட அரைஞ்சிருக்கு. அவனுக்கு இதையும் சேர்த்து போட்டு அரைடா. சரி ஏண்டா இதையும் நம்ம சேர்த்து போட்டு அரைக்க போறோம். போதும் போதும். இல்ல என்ன ஷிஃப்ட் அரைச்சிக்கலாம். இருக்கத ஒன்று ரெண்டுடா. சரி விட அரை சாப்பிட்டோம். நல்லா அரைப்படல. நாங்க ஓபன் பண்ணலாம். என்னடா வரவே மாட்டேங்குது. நல்லா இருக்கு. ஏய் நல்லா தான் வந்திருக்கு. நல்லா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? போதுமா? சரி எடுத்துட்டு வா மிக்சி. இதில் போட்டு தட்டில் நம்ம பிரெட் தோலை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டோம். இதோட கண்டினியூஷன் வந்து பார்ட் 2ல வரும். இதோட கண்டினியூஷன்ரா. அதான் வாயில வரலையே. அடுத்த வீடியோல பாருங்க. இதோட நம்ம எப்படி சமைக்கிறோம் எல்லா வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம். நீ தின்னே காலி பண்ணிட்டியான் போல. இது பிரெட்டு செய்ய என்னன்னா தேவைன்னா இது சைடில் நறுக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கடுத்து பிரெட்டு பேலன்ஸ் இருக்கிறது முட்டை, அவுச்ச முட்டை, தண்ணி, மிளகா பொடி, உப்பு, பெப்பர் பொடி, எண்ணெய் இதெல்லாம் தேவை. வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.